இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன், மஸ்ட். ஹை ஸ்குவாட், இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னா பழனிக்கு தான் போக போகிறோம். பழனிக்கு எதுக்கு போகிறோம் என்ன ஏதுன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து பொங்கலுக்கு நம்ம அயலானும் கேப்டன் மில்லரும் மோட்டோ விளாகிங் மூவி ரிவ்யூ பண்ணியிருப்போம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் தரேன். இந்த வாட்டி நம்ம ப்ளூ ஸ்டாரும் சிங்கப்பூர் செல்வனும் பண்ண போகிறோம். போகும்போது பேசலாமே. ஒரே நிமிஷம், நான் இப்போ தான் முழித்தேன். கரெக்டாக இருக்கா? இப்போ தான் நான் முழிச்சேன். நான் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். அவன் வரதுக்கு டைம் ஆகும். நம்ம வெனஸ்டேல தான் போக போகிறோம். அதுவும் நீங்கள் சிங்கப்பூர் செல்வன் வந்து வெனஸ்டேல பார்ப்பீங்க, ப்ளூ ஸ்டார் வந்து சிவிக்கில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே வீடியோவில் பண்ணலாம். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். நம்ம போகும்போது பேசலாமே. ஏன் மெயினாக போகிறோன்னா அங்கே வந்து பஞ்சாமிர்தம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பஞ்சாமிர்தம் வந்து அங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு போல் ஏதோ ஒரு வடையாமா, இழந்த வடையாமா, அதுக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம இழந்த வடையை வாங்கிட்டு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நம்ம வெனஸ்டேக்கு பெட்ரோல் வேறு இல்லைங்க. பெட்ரோல் போட்டு நம்ம போனோம். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். சிங்கப்பூர் செல்வனோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஹீரோ பிடிச்ச வேலையை செய்கிறாரா, பிடிச்ச வேலையை செய்யும் போது என்னென்ன பிரச்சனை வருது, இந்த வேலையில் அவர் ஜெயிக்கிறாரா தோக்குறாரா, என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு, இதுதான் இதோட ஒன்லைனு. கோகுல் அவர் வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நானே 2 வாட்டி பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் ப்ளூ ஸ்டாரே பார்த்தேன். ப்ளூ ஸ்டார் ரிவ்யூ நீங்கள் சிவிக்கில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நான் பழனிக்கு போயிட்டு வந்துட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நான் போட்டுட்டதுக்கப்புறம் நீங்கள் ப்ளூ ஸ்டார் வந்து சிவிக்கில் பார்ப்பீங்க. நான் இந்த சிங்கப்பூர் செல்வன் 2 வாட்டி பார்த்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது. பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் பங்க் இருக்குது. ஓகே, நம்ம பெட்ரோல் போட்டு, ஏன்னா எனக்கு இதே மாதிரி சுச்சுவேஷன் எனக்கும் வந்திருக்கு. ஆல்ரெடி அதை வீடியோவும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வேணால் தரேன். அதனாலே இந்த படத்தை நான் 2 வாட்டி பார்த்தேன். பெட்ரோல் பங்க்லேருந்து வெளில போயிட்டதுக்கப்புறம் நல்ல ஸ்பாட்டில் நான் ரிவ்யூ பண்ணுறேன் ஸ்குவாட். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர எந்த கிரிஞ்சு சீனும் வராது. கோகுல் வந்து என்னென்ன சீன் வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுன்ட்டு தெளிவாக கட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த சின்ன பசங்க சீன் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்கும் போது அது சிரிப்பாகவும் இருக்கும். நான் சொன்னால் அது ஸ்பாய்லர் ஆகிடும், நான் சொல்ல மாட்டேன். ஒரு சீனும் நான் சொன்னேன்னா ஸ்பாய்லர் ஆகிடும். நம்ம லால் இருக்கார்ல, அவர் கூட ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. லாலுன்னா இவரோட கேரக்டர் நேம் வந்து சாச்சா. அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். கொஞ்சம் சீன் தான் வருவார், ஆனாலும் வந்து ஒரு நல்ல ஒரு குட் வைப்பை கொடுத்துட்டு போயிடுவார் அவர். இந்த வீடியோவில் எத்தனை உச்சு கொட்ட போகிறேன்னு தெரில. லாஸ்ட் வீடியோ நான் இயர்ஃபோனு போட்டு கேட்டால் நானே வந்து உச்சுன்ட்டு முத்தம் எனக்கு நானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டு விட்டாலே. நீங்கள் படத்தில் ட்ரெய்லரில் 2 பெரிய ஹீரோ அண்ட் டேரக்டரை பார்த்துருப்பீங்க. ஆனால் 3ஆவதாக ஒரு கேரக்டர் இருக்கு. சீல தான் வந்து சேர்ந்தாரு விநாயக்கா. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். கேரக்டர் உள்ளே இருக்கும். நான் அது சொன்னால் அது ஸ்பாய்லர் ஆகிடும். நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீங்கள் படத்தை போய் பாருங்கள். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கேரக்டருக்குமே வந்து ஒரு ரோலு வெயிட்டு சீன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. தலைவாசல் விஜய் சார்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீனில் எனக்கு நம்ம மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகாது கதிர். இந்த மாதிரிலாம் ஒரு அப்பா இல்லையே நம்மளுக்கு. இந்த சனியை புக் எடுத்து வச்சு நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஃபைனலி நம்ம பழனிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பழனி போர்டு தான் இது. ஆமாம், பழனிக்கு வந்துட்டோம். நான் கோயம்புத்தூர்லேருந்து பழனிக்கு வர ரோட்லேயே நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியாமல் சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பழனிக்கெலாம் வரவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸ்குவாட். இப்போது இடையிலே நான் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிஸ்கெட்டு, தண்ணி, வாட்டர் பேக்கெட்டு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு இப்போ தான் தெரியுது இவ்வளோ பேர் நடக்கிறாங்களா அப்படின்ட்டு. இப்போது நான் இந்த ரைட்டில் இருக்கும் போது சரி, பேக் டு த கண்டென்ட். நீங்கள் ஆர்ஜே பாலாஜி, ரோபோ சங்கர்,
சத்யராஜோட காம்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த செக்லீஃப் சீன்லாம் நான் எது சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆகிடுங்க இந்த படத்தில். நான் ஏதாவது ஒன்று சொல்லி ஓகே மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நான் எது சொன்னாலும் இந்த படத்தில் ஸ்பாய்லராக வந்து முடிஞ்சிடும். அதனால் எதுவுமே சொல்லாமல் ஒன்லைன் உங்களுக்கு இதுதான். ஆனால் காம்போ, இந்த 3 பேர் காம்போ வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அந்த மீனாட்சி சௌந்தரி சீன்லாம் செம்ம காமெடியாக இருக்குங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த அம்மா பொட்டு வைக்க மாட்டாங்க. அந்த நீங்கள் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் கோட் படத்துலையும் இவங்க தான் ஹீரோயின் நினைக்கிறேன். இந்த படத்தில் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஓகே மாதிரி தான் எனக்கு தெரியுது. கோட் படத்தில் நம்ம தளபதியோட இவங்க எப்படி ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. வெயிட் அண்ட் வாட்ச். இல்லை ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். இன்டர்வல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறமே சின்ன சின்ன தாதா டைலாக்ஸ்லாம் வரும். இவங்களுக்கெல்லாம் நம்ம அவங்க கீழே இருக்கிற வரைக்கும் தான் ஓகே. கொஞ்சம் மேலே போனால் கூட அதை நீங்கள் பார்த்தா தெரியும். ஆனால் நான் எது சொன்னாலும் இந்த படத்துக்கு ஸ்பாய்லராக வந்துடும். கண்டிப்பாக நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்து. இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல, வீட்டில் போயிட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும், எடிட்டில் போட்டால் மட்டும்தான் தெரியும். நல்லா தான் இருக்கும். ஓகே பார்ப்போம். ஏன் நான் இந்த ஆங்கிள் காட்டினா, முன்னாடி ஒரு பிரிட்ஜ் வர போகுதுங்க. இதே தான் அது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா இந்த பிரிட்ஜு பொள்ளாச்சி ரோட் டு பழனியில். அதனால் உங்களுக்கு காட்டலாமேன்ட்டு நான் ஃப்ரண்ட் ஆங்கிள் வச்சேன். சோபா ஃபைனல் நம்ம பழனிக்கு வந்தாச்சுங்க. வா சரியான க்ரௌடு. இந்த படம் ஒர்த்தா இல்லையா அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சாட்டர்டே சண்டே லீவில் சூப்பராக பார்க்கலாம் இந்த படத்தை. தென் நம்ம டேடி அவர் பேர் என்ன, ஜான் விஜய், அவர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேட் காட்டிட்டு ஒரு நல்ல ஷேடு காட்டுவாங்க. அதெல்லாம் அந்த டிரான்சிஷன்லாம் வேறு லெவலில் ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, நான் பாட்டு லூசுத்தனமாக பேசிகிட்டு இருப்பேன் சில டைமில். அவரோட டிரான்சிஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் படத்தை பாருங்கள், ஒரு கேரக்டருக்குமே நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க ஸ்குவாட். என்னோடய ரேட்டிங் இந்த இதுக்கு நான் எந்த படத்துக்குமே ரேட்டிங் சொல்ல மாட்டேன். இந்த படம் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் பார்க்கலாம். நல்ல படம், தாராளமாக தேட்டரில் போய் பாருங்கள். அடுத்த நல்ல ரைடில் நல்ல மூவியில் பார்க்கலாம்.